நன்னெறி கவலை வந்து காற்று மாதிரி. அதாவது நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, ஆ நம்ம கவலையா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். டோட்டலி ராங் அந்த கான்செப்ஷன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல கவலை இருக்கத்தான் செய்யும். இப்ப நம்ம வந்து மத்தவங்க, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, பணக்காரவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நாமளா நெனச்சுக்கிறோம். நமக்கு தான் உலகத்துல இல்லாத எல்லா கவலையும் வந்திருக்கு அப்படின்னு நெனைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. கவலைங்கிற காற்று எல்லாருமே சுவாசிச்சு தான் ஆகணும். வழக்கம் போல ஒரு 30 செகண்ட்ல ஒரு குட்டி கதை சொல்லி நான் என்னுடைய நன்னெறிய முடிச்சுக்கிறேன். லண்டன் ஏர்போர்ட்ல ஒரு இளைஞன் 2 ஹெவியான சூட்கேஸ் வச்சுக்கிட்டு கீழ இறங்குறான். அப்போ ஒரு பணக்காரர் வந்து அந்த இளைஞன பார்த்து, "டைம் என்னப்பா?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இளைஞன் வந்து அந்த ஷர்ட்ட மடக்கி டைம பார்க்குறான். "உங்களுக்கு எந்த நாட்டோட டைம் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர், "எல்லா நாட்டோட டைமும் இந்த வாட்ச்ல தெரியுமா?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆமா சார். 11 நாட்டோட டைம் இந்த வாட்ச் சொல்லும். உங்களுக்கு எந்த நாட்டோட டைம் வேணும்?" அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு, "எனக்கு லண்டன் நாட்டோட டைமே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த இளைஞனும் வாட்ச பார்த்து டைம சொல்லிர்றான். அதுக்கு அந்த பணக்காரர் கேட்கிறாரு, "இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இந்த வாட்ச்ல இருக்கு தம்பி?" அப்படின்னு கேட்கிறாரு. "சார் இதுல நெறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. அது இல்லாம வீடியோ கால் பேசலாம். எல்லா நாட்டோட டைமும் தெரியும். அ இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு சார்" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பணக்காரருக்கு எப்படியாவது அந்த வாட்ச் அவன்கிட்ட இருந்து வாங்கிரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. உடனே பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. "நான் உனக்கு $5000 குடுக்குறேன். இந்த வாட்ச் எனக்கு குடுக்குறியா?" அப்படின்னு கேட்கிறாரு அந்த பணக்காரரு. இளைஞன் யோசிக்கிறான், மறுக்கிறான். "இல்ல சார் என்னால குடுக்க முடியாது." அவரு பேரம் பேசுறாரு. 10,000, 15,000, 50,000 கடைசியில $1,00,000 நான் குடுக்குறேன். எனக்கு இந்த வாட்ச குடுத்துறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த இளைஞன் வந்து சரி $1,00,000 அப்படிங்கிறது பெரிய தொகை தானே. சரிங்க சார் நான் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச குடுத்துர்றான். $1,00,000 வாங்கிக்கிறான். அந்த வாட்ச வாங்கி உடனே அந்த பணக்காரர் கட்டிட்டு, ரொம்ப சந்தோஷமா பெருமிதத்தோட உலகத்திலேயே ஒரு அதிசயமான வாட்ச நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நடந்து போறாரு. உடனே ஒரு 10 ஸ்டெப் நடந்திருப்பாரு. அந்த இளைஞன் கை தட்டி கூப்பிடுறான். சார் அப்படின்ட்டு. "என்ன தம்பி?" அப்படின்னு கேட்கிறாரு. "வாட்ச வாங்கிட்டு போயிட்டீங்க. பேட்டரி யார் வாங்கிட்டு போறது? எங்க தம்பி அந்த வாட்சோட பேட்டரின்னா, அவன் கையில 2 ஹெவியான சூட்கேஸ் வச்சிருக்கான். இதுதான் சார் அந்த பேட்டரி. இது இல்லன்னா அந்த வாட்ச் ஓடாது அப்படின்னு சொல்றான். அ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வேற வழி இல்லாம அந்த ஹெவியான சூட்கேஸையும் அவன் எடுத்துட்டு போறாரு. எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட காட்டுற முகம் வந்து அந்த வாட்ச் மாதிரி தான். அதுக்குள்ள ஹெவியான பேட்டரி அந்த கவலைகள் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாம பார்க்கிறது எல்லாமே மேக்கப் பண்ணி தான் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அவங்களுடைய கவலைகளை மறைச்சு. நம்மளும் நம்ம கவலைகள மறைச்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணலாமே! ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். நல யோக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம், வழி காட்டுவோம்.